புதுக்கோட்டையில் உள்ள சந்தைப்பேட்டையில் பிரபலமானது வாரச்சந்தை. ஆனால் அங்கே ஆரோக்கியமான சூழல் இல்லாததால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதிப்படுகின்றனர். புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் உள்ளது சந்தைப்பேட்டை. மன்னராட்சி காலத்திலிருந்தே இங்கு பல்வேறு சந்தைகள் இயங்கி வருகின்றன. 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சந்தைப்பேட்டையில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதில் உணவுப் பொருள் விற்கிறாங்க, ஆடு மாடு விற்கிறாங்க, கோழி விற்கிறாங்க, அத்தனை பொருள் இதுக்குள்ளே தான் விற்கிறாங்க. ஆனால் இது சுகாதார கேடாகவே இருக்குது. இதில் நடந்து போனாவே மூக்க பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதில் உள்ள உணவுப் பொருளை அந்த மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அது எப்படி தான் அந்த உடம்பு எப்படி எல்லாம் வியாதியாக தான் வரப்போகுது. உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு வந்து செல்வது வழக்கம். காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் என விறுவிறுப்படையும் வியாபாரத்தால் நகராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாக சொல்கிறார்கள் வியாபாரிகள். கேட்டுக்காசு 70 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க. அதான் மீன் வாங்க மக்கள் வருது ஒரே வீச்சம் மருந்து சாக்கடை எல்லாம் சாக்கடை கிடக்கு. எல்லா சந்தைக்கும் போயிருக்கேன், இது மாதிரி கிடையாது. அதான் நடக்குது. ஆமா, ஆனால் ஆலங்குடி போயிருக்கேன், எல்லா ஊரும் போயிருக்கேன், மரமடைக்கா மட்டும் எல்லா ஊரும் போயிருக்கேன். சுற்று வட்டாரத்தில் வேறு எங்குமே இல்லாத மோசமான நிலையில் இந்த சந்தை இருப்பதாக வேதனையோடு சொல்கின்றனர் வியாபாரிகள். 3 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறோம், சுத்தமே பண்ணல. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கே அள்ளிக்கும் போகிறது, பொழப்பு இதான் எங்களுக்கு, வேறு பொழப்பே இல்லை. அதனால நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், ஒருத்தலும் அதை காதலே வாங்கலை. அந்த அகலை இருக்கிறோம், கொசு மொய்க்குது, இருக்கவே முடியல. இந்த பாருங்க வாங்கி அந்த அப்படியே இருக்கு. சந்தைக்குள் இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றவும், ஆங்காங்கே சுற்றித் திரியும் பன்றிகள், நாய்களை விரட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் இந்த பகுதியில் உணவுப் பொருட்கள் ஒரு முழுமையாக சுகாதாரமாக கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இளையராஜா ஸ்ரீதருடன் புதுக்கோட்டையிலிருந்து சிவசக்திவேல்.